ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ஜனநாயகனுடைய பட ரிலீஸை ஒத்தி வைக்கிற ஒரு தீர்ப்பு பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு கொடுக்கல. இதே நேரம் தான் பராசக்தியிலும் இருக்குது. பராசக்தி முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பை ஒரு மையமாக கொண்ட ஒரு படம்னால பாஜகவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப என்ன லெவலுக்கு வேணாலும் போவாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் எதிர்கட்சிகள் கூட சொல்லுது. சரி, ஓகே. அப்படி ஜனநாயகன் என்ன படம், அவர் தான் தாவேகா கட்சி ஆரம்பிச்சார். அவர் பாஜகவோட பி டீம், ஏ டீம், ஏகப்பட்ட டீம் சொல்கிறாங்களே, ஏன் ஜனநாயகனை மட்டும் ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்து அடிக்கிறாங்க? இப்போ கரூரில் ஒரு கேஸ் வந்துச்சு. கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் கேஸ் இப்போ நிலுவையில் இருக்கிறது எப்படின்னா 41 பேர் செத்து போனதுக்கு சிபிஐயில் நம்ம பூசி ஆனந்த், நம்ம ஆதவ் அர்ஜுனன், நம்ம நிர்மல்குமார்லாம் போய் ஆஜராகிட்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்களை ஆஜராக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இருக்க செல்வாக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகாதால், விஜய் தனித்து நிற்பதால் அதிமுக சேதாரம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு உளவுத்துறை தகவல் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதனால் விஜயை டெல்லிக்கு அழைத்து மிரட்டுவதற்கான ஒரு வேலையில் பாஜக இப்போ ஈடுபட்டு இருக்குது. நடிகர் விஜய் அவர்கள் இப்போ தாவேகா, அதாவது கூட்டணிக்கு நீ வரையா இல்லைனா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. அதாவது ஒரு கன்னட நிறுவனம் தான் இது படத்தை தயாரிச்சிருக்கு. இவங்களும் வழக்கு தொண்டு தான் இருக்கிறாங்க. 9ஆம் தேதி படத்தை என்கொயரிக்கு எடுத்துருக்காங்க. அதே நேரம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால டேட்டை வேணால் நீங்கள் தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்ற சொன்னதால் இது இப்படி தடை பண்ணுறாங்க. பராசக்தியும் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இந்திய ஏகாதிபத்தி, இந்தியாவுக்கு எதிரான வசனங்கள் பேசப்படுறன்னு ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் பேசப்பட்டுருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சினிமா துறையிலையும் இப்பொழுது சுதந்திரம் பறி போயிட்டுருக்கு தான் சில சமூக உட்பாட்டங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜனநாயக நோக்கி பாஜக கூட இழுக்கிறதுக்க வேலையில் பாஜக ஈடுபடுகிறது ஒரு பேச்சு எழுதிட்டா இருக்குது. விஜய் அவங்க அதிமுக கூட்டணியில் வந்தால் மேலும் கூடுதலாக பலம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ பாமகக்கு 17 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபான்னு பேசியிருக்காங்க. ஸோ இப்போ விஜயும் இழுத்துட்டால் நம்ம வெற்றி பெறலாம்ன்ற ஒரு கணக்கில் பாஜக ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டம் எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய முத்து பிரகாஷ். பாய்.